மிரட்டும் மர்ம காய்ச்சல் கட்டுப்படுத்த என்ன வழி என்ற தலைப்பில் ஆயுதெழுத்து நீட்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மர்ம காய்ச்சல் அந்த பகுதியே மிரட்டுகிறது. உயிரிழப்பு 6ஆக உயர்ந்திருக்கிறது. இது சுகாதாரத்துறை இதை சரியாக கையாண்டிருக்கிறதா, நாம் சரியாக அரசு நிர்வாகம் இதை சுதாரிச்சிருக்கிறதா, அல்ல ஒரு போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறதா, இது போன்ற ஒரு அவுட் பிரேக் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுகாதார சிக்கல்களால் ஏற்பட்டு அரசு இதை சரியாகவே கையாளுகிறதாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. மிரட்டும் மர்ம காட்சியில் கட்டுப்படுத்த என்ன வழி என்ற தலைப்பில் வாதிப்போம். நிகழ்ச்சியில் பேராசிரியர் தீரன் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் இணைகிறார் மற்றும் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் இணைகிறார். நம்முடைய தொலைபேசி வாயிலாக சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். டாக்டர் ராதாகிருஷ்ணன், அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் பற்றி குறிப்பிடுங்க. ஒரு முன்னவே இந்த இருக்கக்கூடிய அங்க ஒரு சுகாதார சிக்கல்கள் பெரிய காரணமாக பார்க்கப்படுகிறது. நம்ம அதை சுதாரித்திருக்க முடியுமா, தவிர்த்திருக்க முடியும்னு கருதலையா நீங்க? இல்ல, இப்போ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, இப்போ நம்ம தொடர் கண்காணிப்புலயும் இது காய்ச்சல்ங்கிறத ஒரு எந்த ஒரு இறப்பா இருந்தாலும் ஒரு காய்ச்சல்னால ஏற்படக்கூடிய இறப்பு தவிர்க்கக்கூடியது. அதை தவிர்க்கும் நோக்கத்தில் தான் அரசு செயல்படுது. இந்த குறிப்பிட்ட பகுதி ஃபர்ஸ்ட் காவேரி ராஜபுரத்துல இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அங்க என்னன்னா 2 காலனி இருக்கு. ஒரு பக்கம் ஆதி ஆந்திரா காலனி. அங்க மெயின் ரீசன்ஸ் என்னன்னாக்க, நமக்கு ஒரு பக்கம் இந்த நல்ல தண்ணியில இந்த ட்ரம்ஸ்ல அவங்க தண்ணி சேகரிக்கும் போது அங்க இந்த கொசு உற்பத்தி ஆகும் இடங்கள் இருக்கு. இரண்டாவது கொஞ்சம் நமக்கு இந்த கால்நடைகள் மூலமா இந்த லெப்டோஸ்பைரோசிஸ், இந்த 2 தான் மெயின் நமக்கு போக்கஸ் ஏரியாவா இந்த ப்ராப்ளமேட்டிக் கேசஸ். இந்த ஒரு திருவள்ளூர் பகுதியில 100 பேருக்கு காய்ச்சல் வரும்போது 90 பேருக்கு வரக்கூடிய காய்ச்சல்கள் செல்ஃப் லிமிட்டிங் வைரல் ஃபீவர்ஸ் மாதிரி தான் வருது. இந்த 10 விழுக்காடுலாம் இந்த மாதிரி உள்ள லெப்டோவோ டெங்குவோ இல்லையா என்டரிக் ஃபார்ம், சிலருக்கு இந்த டைபாய்ட், ஸ்க்ரப் டைபஸ் போன்ற காய்ச்சல் கண்காணிக்கப்பட்டது, பார்க்கப்பட்டது. அதற்கு இப்போ போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எப்பவுமே ஃபீவர் சர்வேலன்ஸ் இருந்தா கூட சட்டென்று அந்த ஏறும் பொழுது அங்க நடவடிக்கை எடுத்து இப்போ களத்துல தான் கலெக்டர், இப்ப நானுமே இப்பவும் நாங்க திருவள்ளூர்ல தான் இருக்கோம். அது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஏன் இப்படி வந்தது, இதற்கு போர்க்கால அடிப்படையில மாஸ் கிளீனிங், தண்ணியால் ஏற்படக்கூடிய தொற்றுக்காக வாட்டர் கிளீனிங், பிளஸ் வீட்டுக்கு வீடு சென்று இந்த கொசுவால் நல்ல தண்ணியில வரக்கூடிய கொசு என்பதால் வீடும் மற்றும் பெரிய டொமஸ்டிக் ஏரியா வீட்டுக்கு அருகாமையில் உள்ள இந்த தொட்டிகளை முழுமையாக சுத்தம் செய்வதற்கு இந்த கொசு நல்ல தண்ணியில் வரக்கூடிய ஏடிஸ் கொசு வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு இது போன்ற செயல்களை செஞ்சுட்டு இருக்கீங்க. இதற்காக குழு அமைச்சிட்டு இருக்கீங்க. ஆனாலும் முதல் மரணத்துக்கும் 6வது மரணத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பீரியட், இந்த ஒரு 2 வாரம் அப்படிங்கும் பொழுது இன்னமும் விழிப்போட நம்மளால செயல்பட்டு இருக்க முடியுமோ? பிகாஸ் ஒரு பீரியடும் கூட ஒரு 2 வீக்ஸ் டைம் அப்படிங்கும் போது அதை இன்னும் பெட்டரா சுதாரிச்சிருக்க முடியாதா? இல்ல, இப்ப ஃபீல்டுல அனைத்து இந்த 14 ஒன்றியங்கள் அந்த நம்மளோட இந்த டவுன் பஞ்சாயத்து எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா த்ரூ தமிழ்நாடு பூரா இந்த கண்காணிப்பு மாவட்ட ஆட்சியர் தலைவர் மூலமாக சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை இணைந்துதான் செயல்படுறாங்க. இது இந்த கிளட்ச் வெரி அன்பார்ச்சுனேட் கிளட்ச். நீங்க அந்த 5 கேஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்காங்க. அதுல ஒரு கேஸ் நமக்கு லெப்டோஸ்பைரோசிஸ் வந்தது, இன்னொரு கேஸ்ல நமக்கு ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ மீஞ்சூர் பகுதியில. ஆனாலும் எந்த ஒரு இப்போ எதை நான் தெளிவுபடுத்த விரும்பினேன்னா, அனைத்து காய்ச்சலும் டெங்கு காய்ச்சல் அல்ல. இதை டெபினட்டா உன்ன விழிப்புணர்வோட பொதுமக்களோட இணைந்து பொது சுகாதாரங்கிறது விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் பொதுமக்களோட ஈடுபடுத்தி சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை அனைத்து துறையும் செயல்பட்டு இந்த மாதிரி உள்ள இறப்புகளையும் தவிர்க்க நடவடிக்கை எடுக்கணும். எங்களோட ஒரே ஒரு ரிக்வஸ்ட், இந்த மாதிரி ஒரு செய்தி வாயிலாக நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி இறப்பையும் தவிர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்த போதிலும் பொதுமக்கள் எங்களோட இந்த நல்ல தண்ணியில வரக்கூடிய எங்களுக்கு சேலஞ்சே என்னன்னா இந்த பிட் டேப், அதே மாதிரி இதை தொடர்ந்து நம்ம பண்ணா கூட அந்த காலம் மாதிரி இல்லாம இப்ப இந்த டெங்கு நோய் மட்டும் அந்த ஒரு தொடர்ந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஈகோசிஸ்டம்ல வளர்றதுனால இது சஸ்டெயின்டா நம்ம பண்ணிட்டே இருக்க வேண்டியது. எந்த இடத்தில் இது பார்க்காய் வருதுங்கிறது நமக்கு ஒரு தொடர் சவாலா இருக்கிறதுனால தொடர் நடவடிக்கைகள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். டெபினட்டா உங்க கருத்தையும் நாங்க உங்க கருத்து மட்டும் இல்லாம பொதுமக்கள் இறப்பை தவிர்ப்பது, ஒரு இறப்புங்கிறது ஒரு தவிர்க்கக்கூடிய இறப்பை டெபினட்டா தவிர்க்கிறதுக்கு நாங்க உணர்ந்து செயல்பட்டு இருக்கோம்.
தேங்க்யூ டாக்டர் ராதாகிருஷ்ணன் உங்களுடைய பங்கேற்புக்கு. திரு ரவீந்திரநாத், அரசுடைய விளக்கம் திருப்தி அளிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து ஒரு சுகாதார பிரச்சனை காரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு மரணத்துக்கும் பல காரணங்கள் இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுகாதாரமின்மை வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது. அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது, போர்க்கால ரீதியில் எடுத்து வருகிறது. 24 மணி நேரம் கட்டுப்பாட்டு அறையெல்லாம் வச்சுட்டு இருக்கு. முன்தடுப்பு, அதுக்கு பிறகு இந்த ஒரு அவுட் பிரேக் வந்தப்புறம் அரசு எடுத்துருக்கக்கூடிய நடவடிக்கை ரெண்டும் திருப்தி அளிக்குதா? அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்ன விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். வந்து என்னன்னாக்கா பல்வேறு துறைகள் இணைந்து செயல்பட வேண்டிய விஷயங்கள் இதில் இருக்குது. இப்போ அரசு சில நடவடிக்கை எடுத்திருக்கு. இது வந்து நான் போதாதுன்னு நினைக்கிறேன். ஏன் போதாதுன்னு நினைக்கிறேன்னாக்கா இது ஒரு நீண்ட கால பிரச்சனை. இது தமிழ்நாட்டில் மட்டுமே உள்ள பிரச்சனை இல்லை. இது ஏதோ ஒரு அதிமுக அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நான் பார்க்கல. இந்திய அரசாங்கத்தினால அல்லது தமிழக அரசு எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கூட இன்றைக்கு இது போன்ற நோய்கள் பரவுகின்ற பொழுது அவருடைய செயல்பாடு என்பது திருப்தி அளிக்கவே போதுமானதாக இல்லை. எனவே இந்த நோய்கள் பரவுகின்ற பொழுது மட்டுமே நடவடிக்கை எடுப்பது என்பது நிச்சயமாக அந்த நோய்களை ஒழிப்பதற்கோ அல்லது வந்து தடுப்பதற்கோ அல்லது வரக்கூடிய நோய்களை காப்பதற்கோ இயலாத நிலை இருக்கிறது. இது வந்து கடந்த காலத்தையும் பார்த்துருக்கோம். திருநெல்வேலியில் டெங்கு காய்ச்சல் பரவினவையும் பார்த்துருக்கோம், ராஜபாளையத்தில் பரவினவையும் பார்த்துருக்கோம், டெல்லியில் பரவினவையும் பார்த்துருக்கிறோம். அப்போ என்னன்னாக்க இந்தியாவில் வந்து மத்திய மாநில அரசுகள்கிட்ட கோஆர்டினேஷன் கிடையாது. அதே போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹெல்த்துங்கிறது சுகாதாரத்துறை சம்மந்தப்பட்டது மட்டுமே இல்லை. அது வந்து மல்டி செக்டோரல், பல்வேறு துறைகள் சார்ந்த விஷயம். அது டெங்கு காய்ச்சல் போது பல்வேறு துறைகள் சார்ந்த விஷயம். குடிநீர் சப்ளை, அதே மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை, அப்புறம் மருத்துவமனை, இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்பு எல்லாமே இருக்குல்ல. அதனால வந்து இந்தியாவுடைய நலத்திட்டங்கள், இந்தியாவுடைய பொது மருத்துவமனைகள், இந்தியா பொது சுகாதாரத்துறை வந்து இன்னைக்கு பலகீனப்படுத்தப்பட்டிருக்கு. திருப்தி அளிக்கக்கூடிய விஷயமா அது இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து டெங்கு காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவிட்டு இருக்கு. லெப்டோஸ்பிரோசிஸ் பரவுது, பன்றி காய்ச்சல் வந்து பரவுது. வட இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதிகமாக சிக்கன்குனியா பரவிட்டு இருக்குங்கிறத இப்போ சமயத்தில் எல்லா செய்தித்தாலையும் வந்திருக்கு. அதே போலவே ஒரு விஷயம் வந்து திரும்ப திரும்ப ஊடகங்களே முக்கியத்துவம் கொடுக்கறதுனால டெங்கு காய்ச்சல் மட்டும் தான் பேசுகிறோம். ஆனால் கடந்த 5 ஆண்டு புள்ளிவிவரத்தை எடுத்தினாக்க டெங்கு காய்ச்சலால் இறந்த குழந்தைகளை விட அதிகமாக எதில் வந்து குழந்தைகள் இறந்திருக்காங்க, மலேரியாவில் இறந்திருக்காங்க. அதே போல ஜப்பானீஸ் இன்கஃபெக்ஷன் சொல்லக்கூடிய ஜப்பானிய மூளை காய்ச்சல் பல மடங்கு அதிகமாக இருக்காங்க. டெங்கு, மலேரியா இது எல்லா இனங்கள்லையுமே கடந்த சில ஆண்டுகளில் இந்த ஒரு கேசஸ், இறப்பு இது எல்லாமே தமிழ்நாட்டில் குறைந்து வருது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்குல்ல. ஒவ்வொரு மரணமும் நமக்கு விலை மதிப்பில்லாதது, நம்ம ஒரு பெரிய இழப்பு, மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த சவால்களையும் கொஞ்சம் கொஞ்சமா சமாளித்து வரும். அப்படின்னு இறப்பு விகிதம் குறைஞ்சிருக்குன்னா அது பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஏற்கனவே இறப்பு விகிதம் பல நாடுகளுக்கு அப்படின்ற பொழுது அதிகம் தான். ஆனா கடந்த ஆண்டு பார்த்தா அதுக்கு காரணம் சொல்றேன் என்னன்னாக்க இறப்பு வந்து டெங்குன்னு போடுறது இல்லை, வேற சில காரணம் போடுறது. இப்போ வந்து பன்றி காய்ச்சல் வந்து நிமோனியா போட்டுருவாங்க, டெங்கு காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல் போடுறது. இந்த மாதிரி போடுறதுனால நம்மளுக்கு புள்ளிவிவரம் கிடைக்கல. அதே போல நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய இந்த வெக்டார் பார்ன் டிசீஸ் கண்ட்ரோல் இதில் கூட என்ன காய்ச்சல்னால இறந்தாங்கிற புள்ளிவிவரங்கள் இல்லை. இந்தியாவில் இன்னைக்கு இப்போ திருவள்ளூரோட என்ன நிலைமை, டெங்கு காய்ச்சல் வந்து 4 குழந்தைகள் இறந்த பிறகு தான் டெங்கு காய்ச்சல்ங்கிற விஷயமே வருது. அப்போ வந்து ஏற்கனவே 14 நாள் 15 நாள் ஏற்கனவே அந்த இது வந்து டிசீஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அப்போ டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் டெத்துங்கிறது. அப்போ வந்து என்னன்னாக்க இது ஏற்கனவே 2 வாரம் 3 வாரம் இருந்துச்சுன்னா ஏன் தெரியல. கீழே வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள், கீழே பரவக்கூடிய நோய்களை பற்றி விவரங்கள் நேரடியாக மாநில அரசுக்கோ இல்லை அகில இந்திய அளவில் மத்திய அரசு தகவல் போறதே லேட் ஆகுது. மாநில சர்வேலன்ஸ் சிஸ்டமே ஃபெயிலியரா இருக்கு. இன்னைக்கு சுகாதாரத்துறையுடைய உயர் அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாருமே இன்னைக்கு களத்தில் இருக்கிறாங்க. ஆனா அவங்க 24 மணி நேரம் கட்டுப்பாட்டார வச்சிருக்காங்க. முதல் மரணத்துக்கு பிறகு அது இயல்பா அந்த ஒரு சிஸ்டம், டாக்டர் ரவீந்திரநாத் சொல்றது போல வலுவா இருந்தா அந்த பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. அதுக்கான அடிப்படை காரணமா இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய சுகாதார சீர்கேடு. அதை கட்டுப்படுத்த நிர்வாகங்கள் தவறிட்டுச்சோ இல்லை. தமிழக அரசை பொறுத்தளவில் வந்து மக்களிடையே வந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பல்லாண்டு காலமாக நல்ல நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வருது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பருவநிலை மாற்றங்கள் பொதுவாக இன்றைக்கி ஏன் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுதுன்னா இது உலகளாவிய ஒரு பிரச்சனை. இந்த குளோபல் வார்மிங்னு சொல்லக்கூடிய அந்த பனிப்பிரதேசங்கள் உருகி இது பண்ணுறதுனால நிறைய சீதோஷ்ண நிலை மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது பருவநிலை மாற்றம். இது வந்து இப்போ வந்து தென்மேற்கு பருவ காற்று முடிஞ்சு அடுத்து வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது மாதிரியான என்ன சொல்ல அங்க இருக்கக்கூடிய சுகாதார சீர்கேட்டுக்கு குளோபல் வார்மிங் காரணம் இல்ல இல்ல. நான் சொல்றது வந்து இது மாதிரியும் ஒரு சில காரணங்களால இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அந்த காய்ச்சல்லாம் வருது. இப்போ அவங்க சொல்ற மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் தான் வந்து இதை முன்னாடியே கண்டறிந்து அவர்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சுகாதாரத்துறை செயலாளராகட்டும் அல்லது வந்து மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சராகட்டும் எல்லாம் இன்றைக்கி களத்தில் போய் வீடு வீடாக போய் ஏறி அவங்கக்கிட்ட வந்து இந்த இதெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எண்ணிக்கை உயர்ந்த பிறகு இவ்வளவு கவனம் பெறுது.
இயல்பா தொடக்கத்திலே இவ்வளவு எண்ணிக்கையில போறதுக்கு முன்னாடி அதுக்கான காரணிகளோ இல்லாட்டி இந்த முதல் மரணங்கள் முதல் சில மரணங்களை தடுத்திருக்க முடியாதா? இன்னும் பெட்டரான செயல்பாடு. காய்ச்சல் மரணங்கள் வந்து நேரிடக்கூடாது, நேரிடுவதை தடுப்பதற்காகத்தான் மாண்புமிகு அம்மாவுடைய அரசானது பல்வேறு நடவடிக்கைகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அரசு மருத்துவமனைகளில் வச்சுக்கிட்டு நிலவேம்பு கசாயம், அந்த பப்பாளி இலைச்சாறு இது மாதிரிலாம் கொடுத்து ஒரு தடுப்பு நடவடிக்கைலாம் தமிழ்நாடு அரசாங்கம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரிலாம் நடவடிக்கைகள் கிடையாது. ஆக இன்னும் சொல்ல போனால் இந்த குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த ஆம்புலன்ஸ் வண்டி வந்து ஏறத்தாழ 66 வண்டிகள் வந்து குழந்தைகளுக்காக இதுவரையில் 1.5 லட்சம் குழந்தைகளுக்கு மேலே அதில் பலனடைஞ்சிருக்கு. ஆக அம்மாவுடைய அரசானது வந்து என்னென்ன நடவடிக்கைகள் இதற்கு எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுல இன்னொரு பெரிய சவாலை ஏற்பட்டிருக்கு. அங்கே ஒரு 7 போலி டாக்டர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு இவ்வளோ பெரிய கவனம் பெற்றிருக்கு, இந்த பிரச்சனை இவ்வளோ மரணங்கள் ஏற்பட்டிருக்கு, இவ்வளோ பேர் அட்மிட் ஆயிருக்கிறாங்க, வெளியில வருது. அந்த ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியை உட்பட்டு இவ்வளோ அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூவா? இதையும் நம்ம டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் என்ற அளவில் பார்ப்பதா எப்படி? நிச்சயமா அப்படிதான் பார்க்கணும். ஏராளமான போலி டாக்டர் இருக்காங்க. இப்போ பேராசிரியர் தீரன் சொன்னதில் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறேன். குளோபல் வார்மிங் முக்கியமான காரணம் தான். ஏன்னா குளோபல் வார்மிங்னால பல்வேறு தொற்று நோய்கள் அதிகமாக பரவுகிறது ஒரு உண்மை. ஆனால் இன்னைக்கு வந்து குளோபல் வார்மிங் பற்றி பேசுகிற பேராசிரியர் தீரன் அவர்கள் உலகளாவிய முறையில் டெங்கு காய்ச்சல் கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை இருக்கிறது கொஞ்சம் பார்க்கணும்ல. இந்த அரசாங்கத்தோட நடவடிக்கைனா நியூயார்க் சிட்டியை சுற்றிலும் அண்டை மாநிலங்களில் வந்து ஜிகா வைரஸ் பரவுதுன்னா அரசாங்கம் தீவிரமான நடவடிக்கை எடுத்திருக்கு. அது மாதிரி பல நாடுகள் வந்து தடுப்பு நடவடிக்கை எடுக்கிறாங்க. மெக்சிகோவில் பிலிப்பைன்ஸில் வந்து இன்னைக்கு டெங்கு காய்ச்சல் தடுப்பூசியை பயன்படுத்துறாங்க. நீங்கள் வந்து நிறுவனமாகாத நிலவேம்பு கசாயத்தை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இண்டிஜினஸ் சொல்யூஷன், அது வந்து இண்டிஜினஸ் புரோன் சொல்யூஷனா இருக்கு, நிரூபிக்கப்பட்ட சொல்யூஷனா இருக்கு. மேபி நாட் பை தி வெஸ்ட். இல்ல நான் என்ன சொல்ல வரேனாக்க நிலவேம்பு கசாயம் குடிச்சவங்க இறந்திருக்காங்க, அது தடுத்திருக்கா அப்படிங்கறத கேள்வி. அப்படி அதனால நிறுவனமாகப்பட்ட அப்படி இப்ப பல வேக்சின் போட்டவங்களுக்கு கூட பல விஷயங்கள் வந்து இல்ல இதுல வந்து 85% வந்து பாதுகாப்பு இருக்கிறது என்பதை ஆராய்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவில் 5 நகரங்கள் அந்த தடுப்பூசி பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. அதனால அதை நோக்கி நீங்க போகணுங்கிறத என்னோட வேண்டுகோள். அதுக்காக நீங்க நிலவேம்பு கசாயத்தை கொடுக்கறது நிறுத்துங்க நான் சொல்ல வரல. நீங்க கொடுத்ததுனால வந்து பயன் இருந்தாக்க நான் வரவேற்கிறேன். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னாக்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனை மிக மோசமாக இருக்கிறது. பல்வேறு இடங்களில் மருந்துகள் இல்லை, டாக்டர்கள் பல இடங்கள் இல்லை, அதே போல அடிப்படை மருத்துவ கட்டமைப்பு வசதியே கிடையாது, போதுமானது இல்லை. சில சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கூட முக்கியமான பல ஆன்டிபயோட்டிக்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட மோசமான நிலையில் இருக்கிறவங்க நீங்கள் எப்படி வந்து குழந்தைகளை காப்பாற்ற முடியும், எப்படி டெங்கு காய்ச்சல் வந்தவங்களுக்கு சிகிச்சை செய்ய முடியும்? அதே போல பல்வேறு காய்ச்சல்கள் நீங்கள் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் நிதி உதவி செய்யறதில்லை. அப்போ வந்து டெங்கு காய்ச்சல் தனியார் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆனாக்க 40,000-50,000 செலவாகுது. அதிகபட்சம் பார்த்தா டெங்கு ஷாக் சிண்ட்ரோத்துக்கு மட்டும்தான் அந்த முதலமைச்சர் காப்பீடு கொடுக்குறாங்க. அதில் அதிகபட்சம் 20,000 தான் கொடுக்குறாங்க. எப்படி வந்து சிகிச்சை பெற முடியும்? அப்போ அடிப்படை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதி இல்லை. அமைச்சர் போனார் திருவள்ளூருக்கு, பாராட்டுறோம். ஆனால் போனவர் என்ன சொன்னார்? ஒரே கட்டில் 2 பேரை படுக்க வைக்காதுன்னு சொன்னார். ஏன் ஒரே கட்டில் 2 பேர் 3 பேரை படுக்க வச்சாங்க? இங்கேயும் படுக்க வச்சா, திருநெல்வேலியும் படுக்க வச்சாங்க கடந்த காலத்தில். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை இருக்கு. அந்த சூழல் இருக்கு இல்லையா? அதுவும் அமைச்சர் பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு நிலையில தான் இருக்கு. அதாவது இந்த அம்மாவுடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3,192 கோடி ரூபாய் கடந்த 5,41,000 பேர்கள் வந்து பலனடைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு கூட 929 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. 4 லட்சம் ரூபாய் வரையில வந்து அவர்கள் சிகிச்சை பெறுவதற்கான வாய்ப்பை அம்மாவுடைய அரசு தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இன்னொன்னு சொல்லிடுறேன். கூட பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருந்த நல்ல நிலையில் இயங்கிக்கிட்டு இருந்த 24 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கூட 30 படுக்கை வசதியுடன் கூடிய இதுவாக மேம்படுத்தி இருக்கிறாங்க. அம்மாவுடைய அரசு இந்த ஆண்டு கூட சுகாதாரத்துறைக்கு 9,029 கோடி ரூபாய் வந்து இதுக்கு நிதி ஒதுக்கி சிறப்பு கவனம் செலுத்தி இந்த துறையானது மேம்படுத்தப்பட வேண்டும். இப்போ கூட சொன்னாங்க டாக்டர்லாம் இல்லைன்ட்டு. ஏறத்தாழ அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 5,600 டாக்டர்கள் உட்பட 7,000 சொச்சம் செவிலியர் உட்பட 14,000க்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்த மருத்துவத்துறையில் அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கிறாங்க, பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆக அம்மாவுடைய அரசை பொறுத்தளவில் மக்களுக்கு வந்து நல்ல சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜப்பான் பன்னாட்டு முகமை நிறுவனத்தோடு போட்டு நகர்ப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காக உலகத்தரம் வாய்ந்த 2ஆம் அல்லது முதல் தரமான சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகள் அம்மா அரசு தான் வந்து இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் ரவீந்திரநாத், இப்ப நம்ம வந்து இந்த அவுட் பிரேக் பத்தி பேசுறோம். ஒரு 6 உயிர்கள் அப்படிங்கிறது விலை மதிக்க முடியாது. ஆனா
அரசு கட்டுப்படுத்திய இது போன்ற ஒரு இழப்புகள்லாம் பற்றி நம்ம கவனம் பெறாமல் இருந்தது. சென்னை போன்ற ஒரு பெருவெள்ளத்துக்கு பிறகு ஒரு பெரிய டிசீஸ் அவுட் பிரேக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனா இந்த அரசு நிர்வாகம், சுகாதாரத்துறை மிக திறமையோட கையாண்டு அதை வந்து ஒரு பெரிய ஆபத்து இருக்கக்கூடியதை வந்து தடுத்து நிறுத்தியது. அதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அந்த ஒரு ஆளுமை கொண்ட ஒரு அரசு நிர்வாகம், ஒரு சுகாதாரத்துறை நிர்வாகத்தை தான் நம்ம பெற்றிருக்கோம். இல்லை, நிச்சயமாக அதை பாராட்டுறேன், ஏற்கனவே பாராட்டியிருக்கேன். அதே சமயத்தில் அன்னைக்கு வந்து அந்த வெள்ளத்துக்கு பிறகு ஏற்பட்ட கடுமையான வெயிலும் அந்த நோயில் பராமல் தடுத்ததுங்கிறது உண்மை. இயற்கையும் நம்மளுக்கு உதவியது. அதே போல சுகாதாரத்துறை அன்றைக்கு மிக சிறப்பாக செயல்பட்டதில் பதிவு செய்கிறேன். அதுக்காக எனக்கு திருப்தி அடையல. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் காப்பீடு திட்டம்ல அதிகமாக யார் பயனடைஞ்சிருக்காங்க? தனியார் மருத்துவமனை தான். கடந்த 6 ஆண்டுகளில் 2500 கோடி ரூபாய் தனியார் மருத்துவமனையில் தான் பயனடைஞ்சிருக்காங்க. ஆனால் முக்கியமாக மக்கள் குழந்தைகள் பாதிக்கக்கூடிய பல வியாதிகள் கிடைக்கல. அப்ப அரசு மருத்துவமனையில் எல்லா சிகிச்சைகளும் தரமான சிகிச்சை இலவசமாக கிடைக்க வேண்டும். முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தை அரசு மருத்துவமனை அமல்படுத்தக்கூடாது. அதனால என்ன இருக்குன்னா, எல்லா துறைகளிலும் ஊழல், மோசடி, மிகப்பெரிய அளவுக்கு டாக்டர்களுக்கு கமிஷன், இந்த மாதிரி நிலைமை இருக்கு. அப்ப முதலமைச்சர் பொதுவா சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னாக்க அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஊழியரை நேரடியாக நியமிக்கிறது இல்லை. அது போல முதலமைச்சர் காப்பீடு மூலமாக நியமிங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதுல வந்து மிகப்பெரிய அளவுக்கு மோசடி நடக்குது. தரமான ஊழியர் நியமிக்கிறதுல 4000 5000 சம்பளம் ஊழியருடைய நலனுக்கு எதிராக இருக்கிறது. அப்ப தமிழ்நாடு சுகாதாரத்துறையே ஒரு சீரழிவு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது மிக முக்கியமாக அரசு மருத்துவமனை தனியார் மயமாகுது, அங்கே வணிகமயமாகுது. அதே போல பார்த்தீங்கன்னாக்க அடிப்படை மருத்துவ கட்டமைப்புல கவனம் செலுத்தாம ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமாக தனியார் மருத்துவமனை ஊக்கப்படுத்துறாங்க. இன்னும் சொல்ல போனா சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய ரேடியோ தெரப்பிக்கு பார்த்தீங்கன்னா லீனியர் ஆக்சிடென்ட்ஸ் ஒரு நவீன கருவே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் 120 கோடி ரூபாய் பணத்தை வந்து ஒரு தனியார் மருத்துவமனைக்கு வாரி வழங்குறாங்க. அந்த பணத்தை வந்து ஒரு தனியார் கேன்சருக்கு தனியாக ஹாஸ்பிட்டல் உருவாக்கிருக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி டெங்கு காய்ச்சல் போன்ற தொற்று நோய்க்காக ஒரு நவீன மருத்துவமனை சென்னை மாநகரில் உருவாக்கி இருக்கலாம். இவ்வளவு பணத்தை விரையமாக்கலாமா? 120 கோடி ஒரு மெடிக்கல் காலேஜ், மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை உருவாக்க முடியும். அதாவது இந்த கடந்த ஆட்சியில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, திமுக ஆட்சி காலத்துல ஒரு தனியார் நிறுவனம் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் இந்த விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தினுடைய பலன்கள்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் அம்மா அரசு வந்தவரோட தான் ஜெனரல் இன்சூரன்ஸ் அரசு பொதுத்துறை நிறுவனத்தில் இந்த இதுவை கொடுத்து இன்றைக்கு அரசு மருத்துவமனைகள் அந்த சிகிச்சை அளித்ததன் வாயிலாக 1129 கோடி ரூபாய் வருமானத்தை அந்த அரசு மருத்துவமனைகள் ஈட்டி அந்த மருத்துவமனைகளே என்ரிச் பண்ணிட்டு இருக்காங்க, மேம்படுத்திட்டு இருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி போகுது, இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு கமிஷன் எடுத்துக்குது, மீதி தொகை அரசு கொடுக்குது. இது எப்படி வருமானமா இருக்க முடியும்? நேரடியா அரசாங்கமே மருத்துவமனை கொடுத்தா அதுல எவ்வளவு மிச்சமாகும்? அரசு மருத்துவமனைகள்ல இந்த அம்மா விரிவான மருத்துவ தனியார் அதுக்கடுத்து அரசு மருத்துவமனை வருமானம் ஈட்டவா சேவை செய்கிறார்களோ உயிரை காப்பாற்ற சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நட்டத்துக்கு இது பண்ணலையே, முந்தைய பேட்டர்னை காட்டிலும் முந்தைய திமுக பேச வேண்டியிருக்கு. அதுல திமுக அரசு சிறப்பாக செய்யல, அதிமுக சிறப்பாக எண்ணிக்கையில பார்க்கும்போது இன்னைக்கு டெங்குடைய இதெல்லாம் வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறேன். நிறைய விஷயம் மாற்றி பதிவு செய்யப்படுது அப்படிங்கிறாரு. டெங்கு வேற மாதிரி பதிவு செய்யுது, அதனால எண்ணிக்கையில எல்லாம் பார்த்தா குறைவா இருக்கு அப்படிங்கிறாரு. அந்த விமர்சனத்தை மறுக்கிறீங்களா? இல்ல, பொதுவாக வந்து அது மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு தான் அதை பற்றி தெளிவான ஒரு விவரம் தெரியும். அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல. ஆனால் பொதுவான நோக்கத்தில் நான் சொல்றது என்னன்னா, மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது வந்து கல்விக்கு அடுத்தபடியா மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பது சுகாதாரத்துறை. கூடுதல் கவனம் தேவை இருக்கு அப்படின்னு இருக்கு. நம்மளுடைய ஜிடிபில சுகாதாரத்துக்கு செலவிடக்கூடிய ஒரு தொகை அப்படிங்கிறது நம்ம ஒரு என்விசார்ஜ் பண்ணக்கூடிய அந்த சதவீதத்தில் இருக்கா அப்படின்னா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். இல்ல இல்ல, மத்திய அளவிலயோ மாநில அளவிலயோ இல்ல. தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரை இன்னைக்கு 9029 கோடி, 6% செலவிடணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு இல்லையா? உலக நலன் அதுல தமிழ்நாடு அரசாங்கம் தான் பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது அதிகமான தொகை செலவிடலாம். ஒப்பீட்டளவில் இருக்கலாம். 8 விழுக்காடு தான் தமிழ்நாடு செலவு பண்றது. அமௌண்ட் அதிகமா இருக்கலாம் மற்ற மாநிலம் ஒப்பிடுற பொழுது. அல்ல திமுக ஆட்சியை விட அதிமுக படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணி 9000 கோடி ரூபாய் வந்து பாராட்டப்பட வேண்டிய. ஆனால் ஜிடிபியில் பார்க்குறப்ப 0.8 விழுக்காடு வருது. அகில இந்திய அளவில் பார்க்குறப்ப 1.04% தான் வருது. இது ரொம்ப ரொம்ப குறைவு. மக்கள் தான் சொந்த பாக்கெட்டு ஹெல்த்துக்கு அதிகமாக செலவு பண்றாங்க. அதுக்கடுத்து புள்ளிவரங்கள் மட்டுமே பேசிட்டு கூடாது. மக்களுக்கு அரசு மருத்துவமனை நம்பி போக முடியுதா, போறாங்களா அப்படிங்கிறத கேள்வி. அப்ப ஏன் மோசமா இருக்கு? இன்றைக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல கூட மகப்பேறு அந்த வந்து நிறைய நடக்குது. சிறிய சிறிய அறுவை சிகிச்சைகள்லாம் ஆரம்ப சுகாதார நிலையத்திலே மேம்படுத்தப்பட்டு ஒரு பொது நம்பிக்கை இருக்குதா அப்படிங்கறத. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அம்மாவுடைய அரசு தான் வந்து
61 கோடி ரூபாய் செலவிட்டு ஆரம்ப வந்து மகளிருடைய முக்கியமான பணி வந்து நோய் தடுப்பு. சுகாதாரத்திற்காக நோய் தடுப்பு விட்டு பிரசவம் மட்டும் வச்சுட்டு அது இருக்காங்க. மட்டும் இல்ல அந்த மாதிரி அம்மா சஞ்சீவினி, அந்த மகப்பேறு சஞ்சீவினி திட்டம், அந்த ஒரு அதெல்லாம் வரவேற்கிறோம். எல்லாம் கொடுத்து, Health ஒரு பெரிய இப்படி எல்லாம் விஷயம். வந்து நீங்க செஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்கும், விஷயங்களை விமர்சனங்கள் அம்மாவுடைய இருக்கும். அரசு தான் செஞ்சிட்டு இருக்கு. இந்த அவுட் பிரேக் அப்படிங்கிறது நிச்சயமா கவலை அளிக்குது. இதை வந்து கட்டுக்குள் கொண்டு வர பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரோம் அப்படின்னு அரசு நிர்வாகம் சொல்கிறது. அரசு நிர்வாகம் முடுக்கி விடப்பட்டிருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனா இது போன்ற ஒரு விஷயங்களை வந்து வந்த பிறகு இவ்வளவு எண்ணிக்கையில மக்கள் ஆஸ்பத்திரியில சேர்ந்த பிறகு செய்த காட்டிலும் அதுக்கு வந்து அடிப்படை காரணிகளை இல்லாமல் பார்த்துக் கொள்வதில் அரசு நிர்வாகத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. சுகாதாரத்துறைக்கு மட்டுமல்ல, பல்வேறு துறைகளுக்கு இருக்கிறது. ஒரு 6 உயிர்கள் அதுவும் இது போன்ற ஒரு மர்ம காய்ச்சலுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா ஒரு வேதனை அளிக்கிறது. இது போன்ற ஒரு அவுட் பிரேக் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இதற்கான காரணிகள் முற்றிலும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அரசுடைய கடமையாக இந்த நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேர்களுக்கும், அதே போல சற்று நேரத்துக்கு முன்பாக இணைந்த சுகாதாரத்துறை செயலருக்கும் நன்றி. பார்த்த நேர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.